மட்டக்களப்பு கிராம்குள பகுதியில் ஒரு பாரிய ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு. பாருங்க, இந்த பஸ் ஒன்று மரத்தில் அடிபட்டிருக்கு. இது வந்து என்ன காரணம், கதிராமம் இங்கேருந்து கதிராமம் போகிறதுக்கு வந்தாக்கள் பஸ் நித்திர தூக்கத்தில் வந்து பஸ்ஸை கொண்டு இதில் அடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த 4:10 நடந்துருக்கு விடியச்சாமம் இந்த விபத்து. யாரும் வந்து ஆக்கள் நடமாடலை, அது கடவுள்ற இது. ஆனால் ஆளுக்கும் ஒன்று நடக்கலை. இந்த உயிர்ச்சேதம் ஏற்படி இங்கே பாருங்க, பஸ் எல்லாம் அப்படி பிறன்றிங்க பாருங்க. இங்கே பாருங்க, காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி வாங்க, இந்த பஸ் பாருங்க, சிக்னல் உடையிற அளவுக்கு பஸ் அடிபட்டுருங்க பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் தூக்கம்தான். யாரும் தூக்கத்தில் வந்து வாகனம் ஓட வேணாம். பாருங்க, மரம் தேயிற அளவுக்கு அடிபட்டுருங்க பாருங்க. பாருங்க, சரியா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு இருக்கு. நீங்கள் வந்து பார்க்கலாம், நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் முன்னுக்கு. இந்த யாரும் உயிர் சேதங்கள் ஒன்றும் ஏற்படலை. இவ்வளவு பஸ் எவ்வளவு பிரிண்டிருக்கேன் பாருங்க. வாகனங்களை ஓட்ட வேண்டாம். இங்கே பாருங்க, அப்படி பஸ் முன் கண்ணெல்லாம் உடஞ்சி போயிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, அப்படி உடஞ்சிருக்கேன். உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். இங்கே பாருங்க, பஸ் நல்ல காலம் ஆக்கள் ஒருத்தரும் வராதபடியாத்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. விடியக்காம 4:10 நடந்திருக்கு இந்த விபத்து. ஆனால் நாங்கள் வந்து இங்கே பாருங்க. சரி, ஓகேங்க. இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால், கதிராமத்துக்கு போகிற பஸ் தான் இது. கதிராமத்துக்கு போய் ஆக்களை இறக்கி விட்டுட்டு அவங்க வீடு திரும்பும் போது தான் நித்திர கண்ணில் தான் போய் மரத்தில் மோதிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஒரு ஆக்களுக்கு எதுவும் சேதம் இல்லைங்களா? ஆக்களுக்கு எதுவும் சேதம் இல்லை, உயிர் சேதம் இல்லை என்று சொல்கிறாங்க. நல்லா. இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், வீதிகளில் பாதுகாப்பாக ஓடுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய வீதி விபத்துக்கள் இப்போ நடக்குது. இப்போ கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு போயும் ஒரு சின்ன ஒரு பிள்ளையும் பெண் பிள்ளையும் இறந்தானே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ பாதுகாப்பாக ஓடுங்க. ஓகேங்க.